இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமானது இல்லை. ஒரு மனுஷன் தான் நம்புகிற விஷயத்துக்காக உயிரே கொடுக்குறான்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உண்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12 சீடர்களை பற்றி தாங்க. அவங்களோட மரண போராட்டத்தை பற்றி தான். இவங்க வெறும் சீடர்கள் மட்டும் இல்லைங்க, இயேசுவுக்காக ரத்தத்தையே சிந்தின நிஜமான ஹீரோக்கள். மத்தேயுல ஆரம்பித்து யோவான் வரைக்கும் இவங்க எப்படி அவங்க விசுவாசத்தில் கெத்தா நின்னாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்கள் லைஃபே மாற்றும். முதல்ல நம்ம மத்தேயுவை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் வரி வசூலிக்கிற அதிகாரியாக இருந்தவர். இயேசு கூப்பிட்ட உடனே இவர் அந்த கௌரவமான வேலையை அப்படியே விட்டுட்டு இயேசு பின்னாடி வந்தார். கடைசியில் எத்தியோப்பியா பக்கம் போய் இயேசுவை பற்றி சொன்னதுக்காக இவரை வாளால் குத்தி கொன்னுட்டாங்க. காசு பின்னாடி ஓடின மனுஷன் கடைசியில் கர்த்தருக்காக தன் ரத்தத்தையே கொடுத்தார். பார்த்தீங்களா? அதான் விசுவாசம். அடுத்தது அல்பேயுவோட மகன் யாக்கோவை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா இவரை எருசலேம் ஆலயத்தோட டாப்ல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. அவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்தும் உயிர் போகலை. அங்கே இருந்தவங்க விடாம அவர் கல்லாலே அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆனாலும் அவர் இயேசுதான் தேவன்னு சொல்றத நிறுத்தவே இல்லைங்க. அதே மாதிரி தான் தத்தேயு. இவரு பெர்சியா பக்கம் போய் சுவிசேஷம் சொன்னப்போ அங்க இருந்தவங்க கோடாரியால வெட்டி இவர் காலி பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க யாருமே பயந்து ஓடல, சாவுக்கும் அஞ்சாம தைரியமா நின்னாங்க. சரி, இப்ப தீவிரவாதியா இருந்த சீமோன் பத்தி பார்க்கலாம். இவர் ரொம்ப ஆவேசமான ஆளு. ஆனா இயேசுவை பார்த்ததும் அன்புக்கு அடிமையாயிட்ட. பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து போட்டு போன இவரு கடைசியில ஒரு ரத்த சாட்சியா மறிச்சார். அப்புறம் நம்ம மத்தியா, இவர் யூதாஸ் போனதுக்கு அப்புறம் அந்த கேப்ல செலக்ட் ஆனவர். இவரையும் சும்மா விடல, கல்லால அடிச்சு அப்புறம் தலையவே வெட்டிட்டாங்க. இவங்க எல்லாரும் உயிரை விட தயாரா இருந்தாங்க, ஆனா இயேசுவை விட தயாரா இல்லை. கடைசியா இயேசுவுக்கு ரொம்ப க்ளோஸான நம்ம யோவான், இவர் மட்டும்தான் கொல்லப்படாம நேச்சுரலா இறந்த ஒரே சீடர். ஆனா இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாத ஆளே இல்லை. இவரை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க, ஆனா கர்த்தர் இவரை காப்பாத்திட்டாரு. அப்புறம் பத்மு தீவுல கொண்டு போய் போட்டாங்க, அங்கேயும் சோர்ந்து போகாம வெளிப்படுத்தின விசேஷம் புக்கை எழுதி முடிச்சாரு. ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படி ஸ்டெடியா நிக்கணும்னு யோவான் கிட்ட தான் கத்துக்கணும். பாத்தீங்களா? இவங்க எல்லாரும் ஏன் இப்படி சாவுக்கு அஞ்சாம இருந்தாங்க? ஏன்னா இவங்க உயிர் தெழுந்த இயேசுவை நேர்ல பார்த்தவங்க. ஒரு பொய்யுக்காக யாரும் ரத்தத்தை சிந்த மாட்டாங்க. இன்னைக்கு நாம பைபிள்ல படிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி இவங்களோட ரத்தமும் தியாகமும் இருக்கு. இவங்க நமக்கு கத்து கொடுக்கிற ஒரே விஷயம், விசுவாசத்துல என்னைக்குமே கெத்தா நில்லுங்க. கஷ்டம் வரும்போது கலங்காதீங்க, மரணம் வரைக்கும் உண்மையா இருங்க. உங்களோட அந்த ஜீவ கிரீடம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆமேன்.